Hello friends, welcome to Homemade சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக ஒயிட் பிரெட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கிச்சன் எய்ட் மிக்சர் வச்சுருக்கேன். இதில் தான் மாவை போட்டு பிசைவேன். நல்ல ஈஸியாகவும் இருக்கும். முதல்ல ஒரு 3/4 கப்பு வெதுவெதுப்பான பால் எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் நம்ம வந்து விரல் போட்டு பார்த்துடணும் பால் எவ்வளோ சூட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இதோட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டுனா அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ 15 மினிட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக நுர வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு, ஸோ இப்போ லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம இந்த கிச்சன் எய்ட் மிக்சர் பவுல்லே ஒரு 3 கப்பு மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன சொல்யூஷனே ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி அதே ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்சரில் வச்சு நம்ம வந்து மாவு பிசைய வேண்டியதான். அந்த மாவு பிசையக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக. இந்த மெஷின் இல்லாதவங்க ஒன்றும் ஒரி பண்ணாண்டா கையாலே நல்லா பிசைஞ்சிடலாம். ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண ஆயிட்டுருக்கு. ஸோ இப்போ நல்ல டோ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி ப்ரிப்பேர் ஆன பிறகு நம்ம இந்த மாவை ஒரு ஒர்க் ஏரியாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கையால் இன்னும் கொஞ்சம் கூட பிசையணும். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல கை போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இருந்தால் அதையும் லைட்டாக ஒரு டீஸ்பூன் போல் போட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பிசையணும். பிசைஞ்சு நல்ல ஒரு ஸ்மூத்து டோவாக வரணும். நல்ல ஸ்மூத்தாக வரணும். ஸோ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துருங்க. ஸோ அப்போ தான் வந்து ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே ஒரு பவுலில் நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு தடவி இந்த டோவை வந்து அதில் வச்சிடணும். அந்த மாவை பிசைஞ்சு வச்ச மாவை இதில் வச்சிடணும். இந்த பவுலில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயிலை மேலே தடவி விட்டுருங்க, இல்லைன்னா வந்து மாவு ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி தடவி விட்டுட்டு ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்து நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. 2 to 3 hours வரைக்கும் நம்ம வந்து இதை கவர் பண்ணி வச்சுருக்கணும். அது டபுள் ஆகும் இந்த மாவு, அது வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு பாருங்கள் நல்லா டபுளாக மேலே பொங்கி வந்திருக்கு. மறுபடியும் இந்த மாவை நம்ம வந்து ஒர்க் ஏரியாவுக்கு திருப்பி மாற்றிட்டு ப்ரெட்டுக்குள்ளே ஷேப்பாக கொண்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாவை நான் வந்து ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றுறேன். மாற்றிட்டு நான் வந்து எந்த ஷேப்புக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மாவை நல்லா விரித்து விடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டுட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணணும். இந்த சைட்லேருந்து ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி அந்த சைட்லேருந்து ஒரு ஃபோல்டு கொண்டு வரணும். அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு ஃபோல்டு இதோட வந்து சேரணும். பாருங்கள், இந்த வீடியோவில் எப்படி நான் போட்டிருக்கேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னி விட்டுறணும். மாவை நல்ல அதை சேர்த்து விட்டுறணும். அதோட சேர்த்துட்டு நம்ம வந்து ப்ரெட்டு பண்ணக்கூடிய பேன் வச்சுருக்கேன். ஸோ அந்த பேனில் லைட்டாக ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இப்படி வைக்கக்கூடாது, இதை வந்து திருப்பி அந்த பக்கமாக திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சு செட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம பிளாஸ்டிக் ரேப் வச்சு மூடிடணும். ஒரு 1 hour நீங்கள் வெயிட் பண்ணலாம். அந்த மாவு வந்து நல்ல டபுளாக மேலே வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த மாவு டபுளாக வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது பேக் பண்ணிட வேண்டியதான். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 35 மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும். ப்ரெட்டு ரெடி ஆயிரும். ஸோ நம்ம பேக் பண்ணிடலாம். பாருங்கள், ப்ரெட்டு ரெடியாக அழகாக வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம லைட்டாக பட்டர் தடவி விட்டுறணும். அப்போ வந்து அந்த ப்ரெட்டு வந்து நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம அந்த ப்ரெட்டை வந்து ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒயர் ரேக்கில் சேஞ்ச் பண்ணுறேன் இந்த ப்ரெட்டை. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டிலே மேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம சேர்க்கலை. இதே மாதிரி நம்ம சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து ப்ரெட்டை கட் பண்ணி ஸ்லைஸ் ஆக்கிடலாம் ப்ரெட்டை. ஸோ இப்போ இந்த ஸ்லைஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறனால சூடாக
வீட்டிலே செய்து சாப்பிடலாம் பாருங்கள். ஆஹா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் பேக்கரிக்கு நீங்கள் போக வேண்டாம், வீட்டிலே செய்திடலாம். ஸோ இந்த ப்ரெட்டை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.